அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை எப்பவுமே நம்ம நேசிச்சு படிச்சா குர்ஆன் நம்ம கிட்ட பேசும். அது என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அல்லாஹ் நாட்டுன நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. இன்னும் தெளிவா சொல்றேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதை கேட்டு பாருங்களேன். அல்லாஹ் இப்போ இந்த நிலைமையில இந்த சமூகத்தை பார்த்து பேசுற மாதிரியே தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஜின்கள்ல பல பேரையும் மனுஷங்கள்ல பல பேரையும் நரகத்துக்குன்னு விதிச்சிருக்கானா. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களுக்கு இதயம் இருக்குமா, ஆனா அந்த இதயத்தை கொண்டு எதையும் விளங்கவும் மாட்டாங்களாம், அதை வச்சு எதையும் சிந்திக்கவும் மாட்டாங்களாம். அவங்களுக்கு கண் இருக்குமா, ஆனா எதையும் பார்க்கவும் மாட்டாங்களாம். அவங்களுக்கு காது இருக்குமா, அவங்க எதையும் கேட்கவும் மாட்டாங்களாம். அவங்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு படைப்புனா, கால்நடைகளை போன்றவர்களாம். அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு இன்னும் கம்பேர் பண்றான். கால்நடைகளை விட ரொம்ப கவனக்குறைவானவங்களாம், வழி கேட்டவங்களாம். நான் ஏன் இதை இப்ப சொல்றேன்னா, சிந்திச்சு பாருங்களேன். உலகத்திலே ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியா இருக்க ஒரு சமூகம் இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் ஆட்சி பண்ணுது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் நினைச்ச மாதிரி ஆட்டி வைக்குது. சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். சோசியல் மீடியா எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு. அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்க சொல்றதான் கேட்குறாங்க. பவர்ஃபுல்லான எல்லா நாடுகளும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்னும் மேலே சொல்லப்போனா பேங்கிங் சிஸ்டம் மொத்தமே அவங்க கையில தான் இருக்கு. உலக பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்றவங்களே அவங்க தான். அவங்களே இந்த உலகத்துக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க. அவங்களே இதுதான் சொல்யூஷன் ஒன்று கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த உலக மக்கள் ஆட்டு மந்தை மாதிரி தான் பின்பற்றிட்டு இருக்கோம். யாருமே இதை சிந்திக்கிறதுக்கு நேரமும் கிடையாது. அந்த மாதிரி இந்த உலகத்தை மாற்றி வச்சிருக்காங்க. காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றான் அப்படின்னு சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையை இங்கே மாற்றி வச்சிருக்காங்க. இதை சிந்திச்சு பாருங்களேன். ஒரு மூமின் இப்படி தான் இருக்கணும்னு குர்ஆன் சொல்லிச்சா, இல்லை ரசூலா இப்படி தான் வாழ்ந்து காட்டினாங்களா? நான் இப்போ சொல்றதுல உங்களுக்கு சிந்திச்சு பார்த்தா அதெல்லாம் அந்த காலம். இப்போ இருக்க காலத்தில் அதான் முடியுமா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வேளை தொழுதுட்டு இபாதத்துக்கள் செஞ்சுட்டு பள்ளியிலேயே மட்டும் உட்காந்துட்டு இல்லை, அரசியலில் ஈடுபட்டாங்க. பொருளாதாரம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, வியாபாரம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, நாட்டை எப்படி ஆளணும்னு சொல்லி கொடுத்தாங்க, இந்த உம்மத்தை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நம்ம அதையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒன்லி இபாதத்துக்கள் சார்ந்த விஷயத்தை மட்டும் தான் நமக்காக சொல்லி கொடுத்தாங்கன்ற மாதிரி, அது மட்டும் தான் நமக்கு கேள்வி கணக்கா வரும். நாளைக்கு அதை குறித்து மட்டும் தான் அல்லாஹ் நம்மளை கேட்பான்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ரசூல்லா விட்டு போன அதே நிலையில இந்த சமூகம் இல்லதான். ஆனா ரசூல்லா விட்டு போன அதே வழிமுறைகளை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோமா? மொத்த சமூகமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம இப்ப நினைச்சாலும் எதையும் மாற்ற முடியாது. ஏன்னா அல்லாஹ் விதிச்சது தான் நடக்கும். ஆனாலும் ஒவ்வொரு மூமின்களுக்கும் நம்மளோட சட்டத்திட்டங்கள் என்ன, நம்ம வாழ்க்கை முறை அல்லாஹ் எப்படி வாழ சொல்லியிருக்கான், ரசூல் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற பேசிக்கான நாலேஜ் இருக்கா? இதை சிந்திச்சு பாருங்களேன். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், அத்தகைய மக்கள் கால்நடைகளை விட மோசமா இருப்பாங்கன்னு சொல்லி. நான் சொல்ல வருது என்னன்னா, நமக்கான வாழ்க்கை முறை இதுதான். நம்ம இப்படி கால்நடைகளை போல வாழ்றோன்னே தெரியாம, என்ன பண்ணிட்டு இருக்கோன்னே தெரியாம, ஒரு மாய வெம்பத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கா? நமக்கே எப்படின்னா, நமக்கு வர அடுத்த தலைமுறைகளை இன்னும் அவங்க எப்படி வழி கெடுப்பாங்கன்னு சிந்திச்சு பாருங்க. நம்மளாம் முயற்சி எடுத்து நம்மளும் மாறி நமக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளை நம்ம தீனையும் அல்லாவும் அல்லாவோட தூதரும் எந்தெந்த வழியில இந்த உம்மத்தின் வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வழியில சொல்லித்தரது உங்களுக்கும் எனக்கும் அது கடமை இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.